Hello friends, எப்படி இருக்கீங்க? Hope you are doing fine and all your family, everybody is fine. இப்போ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ரிசீவபிள்ஸ் மேனேஜ்மெண்ட் இன்ட்ரடக்ஷன் பற்றி பார்த்தோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் அந்த எக்ஸாம்பிள் ஃபோக்கஸ் என்னென்னா நம்ம கிரெடிட் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏற்கனவே கம்பெனியில் ஒரு மாதம் 2 மாதம் ஒரு மாதம் கொடுத்துருக்காரு. 2 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்காங்க இந்த கம்பெனியில். 3 மாதம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ப்ரொபோசலாக இருக்குது. ஸோ அதில் எப்படி நம்ம டிசைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெனிஃபிட் இருக்குது, காஸ்ட்டும் இருக்குது. பெனிஃபிட் இருக்குது, காஸ்ட்டும் இருக்குது. எது பெனிஃபிட்டு? இப்போ ஒரு மாதம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணினாக்கா ஒரு சேல்ஸ் வரும், குறிப்பிட்ட சேல்ஸ் வரும். ஒரு 2 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா சேல்ஸ் நேச்சுரலி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அது வாங்க யோசிக்கிறப்ப கூட 2 மாதம் கொடுக்குறாருப்பா, சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கடன் வாங்கிடுவார், இது குட்ஸ் வாங்கிடுவார். 3 மாதம்னா இன்னும் கொஞ்சம் சேல்ஸ் இன்னும் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது நமக்கு பெனிஃபிட், நமக்கு பெனிஃபிட். ஆனால் அதில் காஸ்ட் ஒன்று இருக்குது. காஸ்ட் எப்படி? இப்போ ஒரு மாதத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு மாதத்துக்கு 50,000 ரூபாய் பிளாக் ஆகிடுச்சு வச்சுங்க, கேபிட்டல் பணம் உடனே வராது. ஒரு மாதம் கழிச்சு 50,000 வருதுன்னு வச்சுங்களேன். 2 மாதத்துக்குனாக்கா 1 lakh, 3 மாதத்துனாக்கா 1.5 லட்சம். ஸோ இப்போது பிளாக் ரிசீவபிள்ஸில் அமௌண்ட் ஏறினே போகும். அதாவது உடனே வராது, கேஷ் உடனே கிடைக்காது. ஏன்னாக்கா நீங்கள் 2 மாதம் கொடுக்குறீங்க. ஒரு மாதத்துலாம் கொஞ்சம் 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 நிலுவையில் இருக்கும், 2 மாதம் கூட நிலுவையில் இருக்கும், 3ஆவது மாதம் நல்லாவே கூட நிலுவையில் இருக்கும். ஒன்று. ஓகே, இப்போது இந்த நிலுவையில் இருக்க பணத்தை யார் கொடுக்குறது? நீங்கள் 2 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமா? 2 மாதம் வரைக்கும் சேல்ஸ் பண்ணாத இருக்க முடியுமா? 2 மாதம் வரைக்கும் குட்ஸ் வாங்காத இருக்க முடியுமா? 2 மாதம் வரைக்கும் மெஷின் ஓட்டாத இருக்க முடியுமா? கஸ்டமர் நிற்பான்ல, ஆர்டர்ஸ் இருக்குல்ல. ஸோ யார் ஃபினான்ஸ் பண்ணுறது? அதுதான் ஒர்க்கிங் கேபிட்டல், சர்க்குலேட்டிங் கேபிட்டல் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ பேங்க்கில் போய்ட்டு அந்த லிஸ்ட் ஆஃப் புக் டேட்ஸ்க்கு அவன் ஐபாத் கெட் பண்ணி அவன் சார்ஜ் கிரியேட் பண்ணி உங்களுக்கு பணம் கொடுத்துருவான். 70 நீங்கள் கொஞ்சம் மார்ஜின் கொடுக்கணும், அவன் மீதி 70% பேங்க் கொடுக்கணும். உடனே கையில் ஃபண்ட்ஸ் வந்துடும். கையில் ஃபண்ட்ஸ் வந்தால் உடனே நீங்கள் குட்ஸை வாங்கி ரொட்டேட் பண்ணலாம். அவன் பணம் வந்த உடனே நீங்கள் எடுத்து பேங்க்கில் போய் கட்டிடலாம். இதுதான் ப்ரொசீஜர். அவன் நீங்கள் இப்போ பேங்க்கில் ரிசீவ் கொடுக்குறீங்க, லிஸ்ட்டு கொடுக்குறீங்க, பேங்க் அதை வச்சு பணம் கொடுக்குறான். நீங்கள் இப்போ குட்ஸை வாங்குறீங்க, குட்ஸை வாங்கி சேல்ஸ் போயிட்டு ரொட்டீனாக இருக்கணும். சேல்ஸ் ரொட்டீனு, ப்ரொடக்ஷன் ரொட்டீனு, ஒரு 365 டேஸ்க்கு மெஷின் ஓட்டி ஆகணும். பிகாஸ் உங்களுக்கு டார்கெட் வச்சுருப்பீங்க. ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் 15 லட்சம், ஒரு வருஷத்துக்கு நான் 50,000 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ தானே அந்த நீங்கள் எதிர்பார்த்த ப்ராஃபிட் வரும். இதெல்லாம் புரியுதா? உங்கள் அந்த ப்ராஃபிட், அந்த கேஷ் ப்ராஃபிட் எவ்வளோ வருதுன்னா அந்த அமௌண்ட்டுக்கு ப்ரொடக்ஷன் ஓட்டினா தான் முடியும், அந்த அளவுக்கு சேல்ஸ் பண்ணால் தான் முடியும், இல்லாட்டி வராது. ஸோ அதனால் யாருக்காவது ஃபண்ட் பண்ணினே இருக்கணும் உங்களுக்கு தொடர்ச்சியாக. பிகாஸ் சர்க்குலேட்டிங் கேபிட்டல்னு பேர். அது தொடர்ச்சியாக பணம் வந்துட்டு இருக்க போயிட்டுருக்கும். அந்த ஒரு வருஷம் இப்படி இருக்க போடும். இப்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணும்போது இப்போ நீங்கள் நேச்சுரலாக ஒரு யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும் அந்த பிளாக் ஆன பண்ணத்துக்கு. ஸோ பிளாக் ஆன பண்ணத உடனே நீங்கள் என்ன பண்ணுங்க, குட்ஸை வாங்குறீங்க, மறுபடியும் ப்ரொடக்ஷன் ஓட்டுறீங்க. அதுக்குள்ளே 2 மாதம் ஆகுது. அதுக்குள்ளே பணத்தை கட்டிடலாம். பணம் கட்டணும், நேராக பேங்க்கில் போய் பணம் கட்டிடணும். மறுபடியும் பேங்க்லேருந்து ட்ரா பண்ணணும். பேங்க்கில் மறுபடியும் குட்ஸ் கொடுக்கணும். சப்ளைக்கு காசு கொடுத்தா சப்ளை பண்ணுவான். அது அப்படியே ரொட்டீனாக வரும். அது உங்களுக்கு தெரியும். இப்போது அந்த பணத்துக்கு பேங்க் ஃபினான்ஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரு காஸ்ட்டு. என்ன காஸ்ட்டு? இன்ட்ரெஸ்ட்டு. சும்மா ஃப்ரீயாக கொடுப்போம் பேங்க்கு. பேங்க் வில் சார்ஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சம் 20%, 12%, 15% ஒரு ரேட் அது. ஸோ அதை நீங்கள் கட்டணும். அது ஒரு காஸ்ட்டு. ஓகே. 2வது காஸ்ட்டு, சில சமயத்தில் அது இங்கே அதிகமாக கடன் கொடுக்கும்போது, கடன் பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ஒரு மாதத்தில் கொடுக்கணும், 2 மாதம் கொடுத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் யோசிப்பான். மெதுவாக கட்டினா போகுது, 2 மாதம் அவங்களே கொடுத்துட்டாங்க, 3ஆவது மாதம் கட்டினா. ஸோ சமயத்தில் சில பேர் விட்டு ஓடிடுவான். ஸோ இதெல்லாம் பிரச்சனை பண்ணல. 2 மாதம் கொடுத்தா கூடவே வாங்குவான். ஆனால் அவன் கெப்பாசிட்டி நமக்கு தெரியாது. சமயத்தில் அவன் கெப்பாசிட்டி வேலையெல்லாம் கடன் வாங்கிப்பான். நம்ம அவனுடைய சரித்திரம் ஃபுல்லாக தெரியாது. டக்கு நம்மளாம் வராது கடன் ஆகிடும். பேட் டேட் ஆகிடுச்சோம். பேட் டேட் ஆகிடுச்சுனாக்கா அதையும் காஸ்ட்டு. அதையும் ஒரு காஸ்ட்டு. எனக்கு பேட் டேட் ப்ராஃபிட் லாஸ் தான் கூட நீங்கள் ஏற்றி ஆகணும். ப்ராஃபிட் ஏற்றின உடனே ப்ராஃபிட்டு டம்முன்னு ப்ராஃபிட் இறங்கிடும். முடிஞ்சிச்சு கதை முடிஞ்சது. ஸோ இந்த 2த்துக்குமே ஒரு பக்கம் அதிகமான சேல்ஸு, அதிகமான ப்ராஃபிட்டு கிரெடிட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுறதுனால, இன்னொரு சைடு காஸ்ட்டு ஒரு இன்க்ரீஸ் ஆகுது. பேங்க்கில் பணம் பேங்க்கில் ஃபினான்ஸ் வாங்குறதுனால, லோன் வாங்குறதுனால. 2வது வராத கடன் வரக்கூடாத நிலைமையில் பேட் டெட்ஸ் ஆகிடும். அது அப்படியே நின்று போயிடும். அதுவும் ஒரு காஸ்ட்டு. ஸோ இந்த ப்ராஃபிட்டும் இந்த காஸ்ட்டும் எப்படி இருக்குது? இது அதிகமாக இருக்கா, இது அதிகமாக இருக்கா? பெனிஃபிட் அதிகமாக இருக்கா, காஸ்ட் அதிகமாக? காஸ்ட் அதிகமாக இருந்ததுன்னா வேஸ்ட்டு. அது மட்டும் இல்லை, சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது சில சமயம் இந்த ஃபிக்ஸட் காஸ்ட்டும் ஒன்று இருக்கும், அதுவும் ஏறிடும். ஃபிக்ஸட் காஸ்ட்னா எப்படி? செல்லிங் கமிஷன்.
இவ்வளோ விற்று கொடுத்தா உங்களுக்கு கமிஷன் தரேன், அது ஃபிக்ஸட் காஸ்ட்டு. அந்த மாதிரி சில சமயத்தில் அது மாதிரி நமக்கு கொடுப்போம். ஸோ அது வந்து நமக்கு வந்து இல்லை அது வந்து வேரியபிள் காஸ்ட்டு. அந்த சேல்ஸும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அந்த சேல்ஸும் நமக்கு அந்த கமிஷன் ஆல்சோ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா சில இது வரும், நமக்கு சில தேவையில்லாத செலவு வரும். சப்போஸிங் ஒரு இதில் போகிறீங்க, ஒரு அங்கே வெளியில் போய்ட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் ஒன்று எடுக்கிறீங்க, எனக்கு அங்கே சேல்ஸ் அவுட்லெட் ஒன்று ஓப்பன் பண்ணுறீங்க, அதிகம் சேல்ஸ் அதிகமாகுது சொல்லிட்டு அங்கே உட்காந்து அதுக்கு வாடகை கொடுக்குறீங்க, அந்த ரெண்ட்டு ஃபிக்ஸ்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். சமயத்தில் வேரியபிள் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் வேரியபிள் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸாக வேரியபிள் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் ஒரு ப்ரொபோஷனாக ஆயிரும். ஆனால் சில சமயத்தில் ஃபிக்ஸட் காஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். பிகாஸ் நம்ம என்ன பண்ணலாம், சமயத்தில் இங்கேருந்து ஒரு கடையை போடுவோம், ஒரு கவுண்டர் ஒன்று ஓப்பன் பண்ணுவோம், ஒரு இடத்துல ஒரு பில்டிங் ஒரு ரூமை வாங்குவோம், அங்கே ஒரு கடையை ஒரு அவுட்லெட் போடுவோம், 10லேருந்து 5 10லேருந்து 2 அப்படின்னு சொல்லி அதுக்கு வாடகை கொடுப்போம். ஃபிக்ஸ்ட் கிடைக்கும். பிகாஸ் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது இல்லை, சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுனாக்கா சமயத்தில் வந்து வெளியில் போய் ஏதாவது ஒரு அவுட்லெட் ஒன்று ஓப்பன் பண்ணால், ஒரு சின்ன கடை மாதிரி ஓப்பன் பண்ணால் காலையிலேருந்து ஈவினிங் பெரிய மெயின் கடை இங்கே இருக்கும், அங்கே போய் ஓப்பன் பண்ணி அங்கேருந்து முடிச்சுட்டு வர மாதிரி. ஸோ அதுக்கு ஒரு ஃபிக்ஸட் காஸ்ட் இருக்கும். சில காஸ்ட்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது ஒரு அந்த மாதிரி காஸ்ட்லாம் வரும். இப்போ அந்த மாதிரி காஸ்ட்லாம் வரும்போது இந்த காஸ்ட் எல்லாம் கூட்டணும், இந்த பெனிஃபிட்லாம் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வருது, சேல்ஸ் இன்க்ரீஸ் கண்டிப்பாக சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சேல்ஸ் இன்க்ரீஸ் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆச்சுனாக்கா அது நமக்கு வந்து லாபம். ஆனால் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். எப்படி வந்து காஸ்ட்டு, வட்டி பேங்க்குக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்டு, ரெண்டாவது பேட் டெட்ஸ் அது வராது போயிடும், அது நமக்கு அதுவும் லாஸ் தான், அதுவும் சார்ஜ், அதுவும் காசு தான். ஸோ இதில் வந்து எது அதிகம் அப்படின்னு கண்டுபிடிக்கும். ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம ஓரளவு சொல்லணும். அப்போ சொல்லும் போது அதை டிசைட் பண்ணி, சப்போஸ் காசு கூட இருந்துனாக்கா நம்ம அந்த 2 மாதம் கொடுத்த கைவிட்டணும். 1 மாதம் போதுங்க, 1 மாதத்துல பரவாயில்ல, 2 மாதம் கொடுக்க முடியாது, ஏன்னாக்கா பிரச்சனை வருதுன்னு நமக்கு தெரியும். இப்போ இந்த 2 மாதம் கொடுத்தா சமயத்தில் சில கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப அப்படியே அசல்ட்டாக எழுந்துருவானுங்க, கட்ட மாட்டானுங்க, ஊட விட்டு ஓட்டிடுவானுங்க, வேகனா போயிடுவானா, கஷ்டம், அது கஷ்டம் நமக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி நம்ம இருக்கும்போது we have to be very very careful. ஸோ அதனால் இந்த ஒரு எக்ஸாம்பிளில் வந்து நம்ம எப்படி வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு அதை நம்ம பார்ப்போம். இப்போ அந்த எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில் வந்து சேல்ஸ் வந்து 10,000 யூனிட்ஸ் ஆனுவல் சேல்ஸ். ஓகே, 10,000 யூனிட்ஸு. அது ஒரு யூனிட் வந்து 300 ரூபா, 300 பேர் யூனிட். ஓகே, அது ஒரு யூனிட் விலை, அது சேல்ஸ் யூனிட், சேல்ஸ் விலை விற்பனை விலை. வேரியபிள் காஸ்ட்டு 200. வேரியபிள் காஸ்ட்னா என்னன்னாக்கா, வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு தெரியும், பிரேக்னு சொல்லும்போது ரேட்டாக சொல்கிறேன். வேரியபிள் காஸ்ட்னா ப்ரொடக்ஷனோட வேரி ஆச்சுனாக்கா வேரியபிள் காஸ்ட்டு, சேல்ஸோட வேரியபிள் ஆச்சுன்னா வேரியபிள் காஸ்ட்டு. ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரா மெட்டீரியல் கச்சா பொருள் இன்க்ரீஸ் ஆகும், கரெக்டாக. சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சேல்ஸ் கமிஷன் இன்க்ரீஸ் ஆகும். வேரியபிள் காஸ்ட் சேல்ஸோடு ஒத்து போகிறது, ப்ரொடக்ஷனோட ஒத்து போகிறது. வேரின்னு அப்படி சொல்லும் போதே பக்கத்தில் உங்களுக்கு கூட வேணும்னு அர்த்தம். இதோடு கூட இது வேரி ஆகுது, இதோடு கூட வேரி ஆகுது. இந்த வேரினா தனியாக பார்க்க முடியாது. ஸோ வேரின்னா ஏதோ கூட பக்கத்தில் வரணும். ஸோ ப்ரொடக்ஷன் வேரி ஆச்சுன்னா இதுவும் வேரி ஆகும், ப்ரொடக்ஷன் கம்மி ஆச்சுன்னா இதுவும் கம்மியாகும், சேல்ஸ் வேரி ஆச்சுன்னா இதுவும் வேரி ஆகும். ஸோ இது வந்து வேரியபிள் காஸ்ட்டு. ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படி இல்லை. ஒரு பில்டிங்கை வந்து லீஸ் எடுத்துங்க, அது வந்து லீஸ் அக்ரிமெண்ட் போட்டிங்க. நீங்கள் ப்ரொடக்ஷன் ஓட்டுங்க, மிஷினை ஓட்டினா பூட்டி வச்சா பரவாயில்ல, நீங்கள் அன்றைக்கி சேல்ஸ் கடையை திறக்கலாம் இல்லையோ, வாடகை கொடுத்தே ஆகணும் இல்லையா, ஃபிக்ஸட் காஸ்ட். அதுக்கும் ப்ரொடக்ஷனுக்கும் சேல்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை. மிஷினை ஓட்டுங்களோ இல்லையோ, சேல்ஸ் விற்கிறீங்களோ இல்லையோ, ப்ரொடக்ஷன் நடக்குதோ இல்லையோ, நீங்கள் வாடகை கொடுத்தே ஆகணும். அந்த ஃபிக்ஸட் காஸ்ட். ஓகே, ஸோ திஸ் அது எனக்கு புரிஞ்சுக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேரியபிள் காஸ்ட் வந்து 200 பேர் யூனிட்ஸ், இது ஃபிக்ஸட் காஸ்ட் 3 lakhs பேர் யூனிட். ஓகே, நான் இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் எப்படின்னாக்கா, ஒரு ஏக்கர் 1 மாதம் கொடுத்துருக்காரு, அதுக்காக 2 மாதம் இன்க்ரீஸ் பண்ணலாம் பிளான் பண்ணியிருக்காரு, 3 மாதம் இன்க்ரீஸ் பண்ணலாம் கொடுத்துருக்காரு. கிரெடிட் பீரியட், கடன் 2 மாதம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து 3 months. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 மாதம் கொடுத்தீங்கன்னாக்கா 1% சேல்ஸில் வந்து 1% வராத போயிடும், பணம் வராத போயிடும் அப்படின்னு 1%. நீங்கள் 2 மாதம் கொடுத்தீங்கன்னா ரிஸ்க் ஏறுது இல்லை, கடன் கொடுக்க பீரியட் எக்ஸ்டெண்ட் ஆக ரிஸ்க்கும் எக்ஸ்டெண்ட் அதிகமாகும். புரியுதா உங்களுக்கு? சேல்ஸ் அதிகமாகும், ரிஸ்க்கும் அதிகமாகும், பேட் டெட்ஸும் அதிகமாகும். ஸோ அதுவும் நான் புரிஞ்சுக்கணும். ஸோ 2 மாதம் ஆகும்போது 3%. ஓகே, அதே சமயம் 3 மாதம் ஆகும்போது 5%. ஓகேவா? புரியுதா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீ 1 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கனாக்கா, 2 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா சேல்ஸ் வந்து 15% இன்க்ரீஸ் ஆகுது. சேல்ஸு 3 மாதம் இன்க்ரீஸ் பண்ணால் சேல்ஸ் எவ்வளோ ஆகுது? 30% இன்க்ரீஸ் ஆகுது.
ஏற்கனவே ஒரு மாதம் கொடுத்துருக்காரு, இப்போ 2 மாதம் இன்க்ரீஸ் பண்ணால் 15%, அதுக்கு டபுள் வந்து 3 மந்த்ஸு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. கூடவும் பேட் டெட்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது சொன்னேன், 1, 3, 5. ஓகே, இதில் வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு இது சொல்லியிருக்காரு, 25% மேலே சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஃபிக்ஸட் காஸ்ட்டு 50,000 ஆகும் அப்படின்ட்டாரு. எக்ஸ்ட்ரா கடையை தான் எடுப்பாரோ இன்னும் தெரில. ஸோ எக்ஸ்ட்ரா 50,000 ஏறும் அப்படின்ட்டாரு. இது ஒன்று. தென் அதே மாதிரி பேங்க்கில் இங்கே வெளியே வந்து கடை வாங்குற ரேட்டு 20% ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இந்த முதலீடு இந்த வர இது நீங்கள் கொடுத்த கடன் அளவு நிலுவையில் இருக்கும், அதுக்கு வந்து பேங்க்கில் போகும்போது 20% சார்ஜு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த சார்ஜஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு 20% ஆகுது. ஸோ இது ஒரு காஸ்ட்டு, இது ஒரு காஸ்ட்டு. ஓகே, இந்த சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது வர ப்ராஃபிட் தான் நமக்கு ப்ராஃபிட். ஓகே, ஸோ இதில் வந்து அனலைஸ் பண்ணுவோம். இப்போ அனலைஸ் பண்ணும்போது சேல்ஸ் யூனிட்ஸ் வந்து 10,000 ஒன் மந்த்து. ஓகே, சேல்ஸ் யூனிட் எவ்வளோ? 10,000 1 மந்த்து. ஸோ சேல்ஸ் இன் வேல்யூ வந்து எப்படி எவ்வளோங்க? 10,000 இன்ட்டு 300. சேல்ஸ் ப்ரைஸ் எவ்வளோ? ஒரு உருப்படிக்கு எவ்வளோ விலை? 300. ஸோ 30 lakhs. ஸோ நீங்கள் செகண்ட் 2 மாதம் இன்க்ரீஸ் பண்ணிங்கனாக்கா சேல்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 15%. அப்போ சேல்ஸ் வந்து 11,500 யூனிட்ஸ் அதிகமாகுது. 10,000லேருந்து 11,500 கூட்டிக்கணும், 11,500. ஸோ இதுக்கு 300 கணக்கு பண்ணிங்கன்னா சேல்ஸ் எவ்வளோ? 34,50,000. ஓகே, ரெண்டாவது. மூணாவது 30% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 30% இன்க்ரீஸ் ஆகும்போது 13,000 உருப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. ஸோ இன்டூ 300 39 lakhs வருது. ஓகே, சேல்ஸு 30 lakhs. 2 மாதம் கொடுத்தா 34 3 மாதம் கொடுத்தீங்கன்னா 39 லட்சம். ஓகே, ஸோ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் காஸ்ட் ஃபஸ்ட்டு, எனக்கு ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்ல. வேரியபிள் காஸ்ட்டு 200. ஸோ ஒரு உருப்படிக்கு 200, 10,000க்கு 7 லட்சம். ஓகே, கட் த பாயிண்ட். செகண்டு 11,500 இன்ட்டு 200, வேரியபிள் காஸ்ட் 23 லட்சம். ஓகே, ரைட். மூணாவது ஆப்ஷனில் 13,000 உருப்படி, இவ்வளோ உருப்படிக்கு எவ்வளோ வேரியபிள் காஸ்ட்டு? 200. ஸோ 26 லட்சம் வேரியபிள் காஸ்ட்டு. ஸோ 20 லட்சம், 23 லட்சம், 27 சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. கிரெடிட் கொடுக்கறதுனால சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் ஏற்கனவே சொன்னேன் நான், வேரியபிள் காஸ்ட் ஆல்சோ இன்க்ரீஸ் ஆகும். 20 lakhs, 23 lakhs, 26 lakhs. ஓகே, ஸோ இந்த சேல்ஸ்லேருந்து இந்த வேரியபிள் காஸ்ட்டை நீங்கள் கழிச்சிங்கனாக்கா வரக்கூடியது கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது. கான்ட்ரிபியூஷன் இப்போ மனசில் வச்சுங்க, நான் பிரேக் இன் பண்ணும்போது அதுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அது சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட் கழிச்சிங்கனாக்கா கான்ட்ரிபியூஷன். ஏன் கான்ட்ரிபியூஷன்னா இஸ் கான்ட்ரிபியூட்ஸ் டுவர்ட்ஸ் ரிகவரி ஆஃப் ஃபிக்ஸட் காஸ்ட். ஃபஸ்ட்டு 2 காஸ்ட் சொன்னேன், ஒன்று வேரியபிள், ஃபிக்ஸட் காஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு கான்ட்ரிபியூஷன் எப்படின்னா வேரியபிள் காஸ்ட்டு முதல்ல எடுத்துரும். ஸோ வேரியபிள் காஸ்ட்டில் கழிச்சு போக வரது தான் கான்ட்ரிபியூஷன். இந்த கான்ட்ரிபியூஷன் ஏன் சொல்கிறேன்னா அது வந்து கான்ட்ரிபியூஷன் ஃபஸ்ட்டு ஏன் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா இட் கான்ட்ரிபியூட்ஸ் டுவர்ட்ஸ் ரிகவரி ஆஃப் ஃபிக்ஸட் காஸ்ட். ஃபஸ்ட்டு ஃபிக்ஸட் காஸ்ட்டை ரிகவரி பண்ணுறதுக்கு அது பங்களிக்கும். அதுக்கு அடுத்தது மீதியை வந்து ப்ராஃபிட்டு. புரியுதா இல்லையா? ஸோ கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா ப்ராஃபிட் ப்ளஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் அதான் இருக்கும். கான்ட்ரிபியூஷன் எல்லாம் என்ன 2 அடங்கியிருக்கு. கான்ட்ரிபியூஷனில் என்ன அடங்கியிருக்கு? முதல்ல ஃபிக்ஸட் காஸ்ட் எடுத்துரும், அதுக்கு அடுத்து மீதி வர்றது ப்ராஃபிட்டு. ஸோ அதனால தான் கான்ட்ரிபியூஷன். இப்போ நான் ஸ்கூலில் வந்து நான் அந்த பில்டிங் ஃபண்டுக்கு ஒரு 1000 ரூபாய் கான்ட்ரிபியூட் பண்ணேன் அப்படின்னு அர்த்தம், அதுக்கு நீங்கள் பங்களிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதே போல் இந்த கான்ட்ரிபியூஷன் ஃபஸ்ட்டு ரிகவரி ஃபிக்ஸட் காஸ்ட்டை ரிகவர் பண்ணுறதுக்கு பங்களிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு அடுத்தது அது எடுத்து ரிகவர் ஆன பிற்பாடு மீதி பேலன்ஸ் வந்து ப்ராஃபிட். ஓகே, ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா கான்ட்ரிபியூஷன் ஸோ 10 lakhs, இதுலேருந்து வேரியபிள் காஸ்ட் கழிச்சிங்கனாக்கா கான்ட்ரிபியூஷன் 11,50,000. 13 lakhs 30 lakhs கழிச்சா கான்ட்ரிபியூஷன் 26 lakhs கழிச்சிங்கனாக்கா 13 lakhs கான்ட்ரிபியூஷன். ஸோ இப்போ வந்து ஒரு காஸ்ட் ஒன்று காஸ்ட் பாக்கி இருக்குது. என்ன காஸ்ட்டு? ஃபிக்ஸட் காஸ்ட்டு. ஸோ ஃபிக்ஸ்ட் காஸ்ட் என்ன சொல்கிறது? 3 lakhs. ஆனால் இங்கே மட்டும் மாறுது. ஏன்னாக்கா சேல்ஸ் வந்து 25 மேலே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 50,000 எக்ஸ்ட்ரா. ஸோ சேல்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுங்க? 30%. ஸோ 25% மேலே. ஸோ எக்ஸ்ட்ரா எவ்வளோ? 50,000. ஸோ இங்கே மட்டும் 3,50,000. ஓகே, ஸோ இந்த டோட்டலாக இது பார்த்தீங்கன்னாக்கா ஃபிக்ஸட் காஸ்ட் போட்டோம். இப்போ கான்ட்ரிபியூஷன் ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளோ வரும்? என்ன வரும்? நெட் ப்ராஃபிட். இது வந்து இன்னும் நம்ம வந்து இதனுடைய காஸ்ட் கழிக்கலை, அதனால நெட் மார்ஜின் ஒரு பேர். நெட் மார்ஜின் இன்னும் நெட் ப்ராஃபிட் அரைவ் பண்ணல இன்னும். எனக்கு இந்த காஸ்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம அதை அனலைஸ் பண்ண முன்னாடி இது. ஸோ நெட் மார்ஜின் எவ்வளோ இதுனா எவ்வளோ? 7 lakhs. ஓகே, 7 lakhs.
8,50,000 9,50,000. அது ஒன்றும் இல்லை, ரெண்டு காஸ்ட்டும் கூட்டி சேர்த்து கழிக்கணும், அவ்வளோதான். மற்ற கான்ட்ரிபியூஷன் கூட நீங்கள் நினைக்க வேணாம், ஒன்றும் கவலைப்பட வேணாம். ரெண்டு காஸ்ட் 20 + 3 23. சேல்ஸ் எவ்வளோ? 30. 23 30 மைனஸ் 30 lakhs மைனஸ் 23 lakhsனா 7 lakhs. ஸோ 8,50,000 9,50,000. திஸ் இஸ் தி பெனிஃபிட். திஸ் இஸ் த பெனிஃபிட். நம்ம இன்க்ரீஸ் கிரெடிட் டேர்ம் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நமக்கு வரக்கூடிய அனுகூலம், பெனிஃபிட். ஓகே, எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட். ப்ராஃபிட் தான் 7 lakhs 8,50,000. சேர்த்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஏறுது பார்த்தீங்களா, 7 lakhs. சேல்ஸ் ஏறுது இல்லையா, 2 months கொடுத்தா சேல்ஸ் ஏறுது, 3 months சேல்ஸ் இன்னும் ஏறுது. ஸோ 7 lakhs 8,50,000 9,50,000. ஓகே, இது ஒரு சைடு. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ, இப்போ ஒரு மாதம் கொடுக்குறீங்க கிரெடிட்டு. ஸோ ஒரு மாதம் எப்படின்னா எப்படி, இப்போ ரெண்டு காஸ்ட் எடுக்கணும், வேரியபிள் காஸ்ட் ஃபிக்ஸ்டு காஸ்ட் கூட்டுங்க. 23 lakhs. 23 lakhs தான் நமக்கு வந்து காஸ்ட்டு. இதுக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்ன்னு சொல்லலாம், காஸ்ட் ஆஃப் கிரெடிட் சேல்ஸ் சொல்லலாம். 20 lakhs + 23 lakhs. 23 lakhs இன்ட்டு இதுக்கு தான் இது நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறது இல்லை. பேங்க் வந்து ப்ராஃபிட்டுக்கு ஃபண்டு பண்ணாது, ஃபைனான்ஸ் பண்ணாது, ஒன்லி காஸ்ட் தான். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 மொத்தம் காசு 23 லட்சம். மொத்தம் 30 லட்சம் விற்றதில் இது காஸ்ட் எவ்வளோ, 23 லட்சம். ப்ராஃபிட்டுக்குலாம் பேங்க் லோன் தராது, ஒன்லி காஸ்ட்டுக்கு தான். ஸோ 20 + 3 23 லட்சம். 23 லட்சம் வந்து அதில் 12 ஒரு மாதம் கழிவு கொடுக்குறீங்க. அப்போ ஒரு மாதம் நிலுவையில் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு அமௌண்ட்டு. அந்த அமௌண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1,91,667. அதாவது 23 lakhs டிவைடட் பை 12 இன்ட்டு 12 மாதத்துக்கு 23 lakhs வந்து 12 மாதத்துக்கு 23 lakhs. ஒரு மாதத்துக்கு எவ்வளோ, சிம்பிள் 1,91,667. இதுதான் அமௌண்ட்டு உங்களுக்கு பிளாக் ஆகிருக்கு ரிசீவபிளில். உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட்டு இவ்வளோ பிளாக் ஆகிருக்கு. ஒன்று. ஓகே, ரெண்டாவது இதில் வந்து 4,33,330 இதே மாதிரி கண்டுபிடிக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. இதில் 23,3 26 டோட்டல் காஸ்ட்டு. டோட்டல் காஸ்ட் எவ்வளோ, 23 + 3 26. 26 lakhs. 12 லட்சத்துக்கு 26, ரெண்டு மாதத்துக்கு 12 மாதத்துக்கு 26 லட்சம், 2 மாதத்துக்கு 4 lakh, 4,33,333 இஸ் த அமௌண்ட்டு ரிசீவபிள் இருக்க வேண்டிய அமௌண்ட். இந்த அமௌண்ட்டு ஓகே, இதுதான் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட். இதெல்லாம் உங்களுக்கு பிளாக் ஆகிருக்கு, கேபிட்டல் இதில் பிளாக் ஆகிருக்கு. இதை யாரோ உங்களுக்கு உதவி செய்யணும், பேங்க் வந்து இதை வச்சு உங்களுக்கு ஃபண்ட் பண்ணணும், இதை வச்சு உங்களுக்கு பேங்க் வந்து லோன் கொடுக்கணும். அதே மாதிரி இது 7,37,500. இதை வந்து எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரி 26 + 3 29,50,000 இன்ட்டு 3/12 இந்த அமௌண்ட் வந்துடும். ஓகே, இது ஒரு சைடு, இது ஒரு காஸ்ட்டு, இது ஒரு காஸ்ட்டு. நான் அடுத்த காஸ்ட்டு பேட் டெட்ஸ். பேட் டெட்ஸ் எதாவது சேல்ஸில் 1% ஆஃப் சேல்ஸ் எவ்வளோ, 30 lakhs இன்ட்டு 1% 30,000. ஓகே, தென் பேட் டெட்ஸ் 3%. 2 months கொடுத்தா 2 மாதம் 3%. 2 மாதம் கொடுத்தீங்கன்னா சேல்ஸில் 3% வராமல் போய்விடும். ஸோ 34,50,000 இன்ட்டு 3%. ஸோ எவ்வளோ வருது, 1,03,500 செகண்ட். ஓகே, மூணாவது அதே போல் 5%. ஸோ இதில் வந்து 39 lakhsல 5% பார்த்தீங்கன்னா 1,95,000. இது வராமல் போக வேண்டிய அமௌண்ட். சேல்ஸ்லேருந்து இது வராது, இது வந்து வராமல் போய்விடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் காஸ்ட்டு, இதுவும் காஸ்ட்டு. ஸோ ஒரு மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு செலவு 1,68,333. 2 மாதம் கொடுத்தீங்கன்னாக்கா 1,90,167. 2 மாதம். 3 மாதம் கொடுத்தீங்கன்னாக்கா 3,42,500 வந்து உங்களுக்கு காஸ்ட்டு. இது பெனிஃபிட்டு, இது காஸ்ட்டு, இது பெனிஃபிட்டு, இது காஸ்ட்டு. ஸோ நெட் எவ்வளோ பண்ணி பார்க்கும்போது இந்த ஏலேருந்து பிஏ கழிச்சிடணும். ஸோ ஏ 7 lakhs மைனஸ் 6 lakh 1,60,000 6,30,6 தான் நெட் ப்ராஃபிட், நிகர லாபம். ஓகே, ஒரு மாதம் கொடுத்தனால நிகர லாபம் 6,31,667. 2 மாதம் கொடுத்தனால நிகர லாபம் இதுலேருந்து இதை கழிக்கணும். ஸோ 6,59,833. ஓகே, மூணாவது 9,50,000 இன்ட்டு 3 lakh மைனஸ் 3,42,500. இது 9,50,000 3,42,500 நீங்கள் காஸ்ட்டை கழிச்சிட்டிங்கனாக்கா இது பெனிஃபிட்டு, இது காஸ்ட்டு, இது பெனிஃபிட்டு, இது காஸ்ட்டு. ஏ மைனஸ் பி 6,07,500. இப்போ பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள் ப்ராஃபிட்டு. ஒரு மாதத்துக்கு 6,30,667. ஓகே, முடிஞ்சது. 2 மாதம் கொடுக்கும்போது
6,15,000 ஒரு மாதத்தை விட எவ்வளோ வருது? 28,170 எக்ஸ்ட்ரா வருது ப்ராஃபிட். ஸோ 6,15,833. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மாதம் ஒரு மாதம் கிரெடிட் கொடுங்க, 2ஆம் மாதம் கிரெடிட் கொடுக்குறதுனால 2 மாதம் கிரெடிட் கொடுக்குறதுனால எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் எவ்வளோ வருது? 28,000. இதெல்லாம் கழிச்சு காஸ்ட்டெல்லாம் போக செலவு, இந்த பேங்க் கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டு, பேட் டெட்ஸ் வராத கூட நல்லா கையில் போக நிகழில் எவ்வளோ கேள்வி எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் எவ்வளோ நிற்கிறேன்? 28,167. ஆனால் இந்த கேஸில் வரும்போது இது வந்து நீங்கள் லாபம் குறைஞ்சிடுச்சு, 2 மாதத்தை விட லாபம் குறைஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா 52,333, அது 6,15,800 எவ்வளோ வந்திருக்கு நிற்குது? 6,07,000. எவ்வளோ கம்மியாக இருக்குது? 52,333 வந்து டிக்ரீஸ் இன் ப்ராஃபிட் குறைஞ்சிச்சு, ப்ராஃபிட் கம்மியாயிடுச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது அப்போ நீங்கள் என்ன முடிவு எடுக்கணும்? இது வந்து 3 months வந்து நீங்கள் ஆப்ஷன் போகக்கூடாது. 3 months ஆப்ஷன் போகக்கூடாது. போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டு கம்மியாகுது. ஆனால் செகண்ட் ஆப்ஷன் போகும்போது உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கூட வருது, 3 month விட கூட வருது. அதனால் இந்த செகண்ட் ஆப்ஷன் 2 மாதம் கொடுக்குறீங்களே, அதை நீங்கள் அலாட் பண்ணலாம், அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். 3 மாதம் கொடுக்குறத நீங்கள் நிறுத்திடணும். 3 மாதம் கொடுத்தா லாபம் இல்லை, இன்ஃபேக்ட் லாபம் குறையுது. 2 மாதம் கொடுத்தீங்கன்னாக்கா 1 மாதத்தை விட லாபம் 28,000 ஏறுது. ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே பார்த்து செகண்ட் ஆப்ஷனை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணணும். ஸோ இதுதான் காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ். அதில் நீங்கள் ஒவ்வொருதும் மாதிரி ஒரு பாலிசி எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து நீங்கள் பண்ணணும். அப்போ தான் வந்து அது உங்களுக்கு நல்லா முடியும். ஏன்னா இது மறுபடியும் அது புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப உடனே பிளைண்டாக வந்து எதுவுமே அலோவ் பண்ணாதீங்க. இதெல்லாம் பெனிஃபிட் அனலைஸ் பண்ணி இதுக்கு நமக்கு லாபமா இல்லையா எல்லாம் பார்த்துட்டு தென் யூ டேக் எ டிசிஷன். தென் செலக்ட் கஸ்டமர்ஸ் ப்ராப்பர்லி. முக்கியமாக இந்த செலெக்ஷன் ஆஃப் கஸ்டமர்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதனால் செலெக்ஷன் கஸ்டமர்ஸ் ரொம்ப நம்ம மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி இருக்குது, அவர் கிரெடிட் ஸ்கோர் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் பார்த்து நம்ம முடிவு பண்ணணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Your friends, you got it from me, you understood from me. All the best to you till such time. Take care. Thank you, and God bless you. Thank you.